காணாமல் போன 120 ஏக்கர் வேலூர் கிசான் சின்ன ஏரி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? விவசாயிகள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த வேலூர் பகுதியில் சுமார் 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கிசான் சின்ன ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியை நம்பி 1500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையால் புழுதிக்குட்டை ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில் முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் உபநீர் வசிஷ்ட நதியில் திறக்கப்பட்டது. இதில் வேலூரில் அமைந்துள்ள கிசான் சின்ன ஏரிக்கு நீர் வரத்து இல்லாததால் ஏரியின் கரைகள் சேதமடைந்ததால் 120 ஏக்கர் ஏரியை நிலத்தை சுற்றி உள்ள விவசாயிகள் ஆக்கிரமிப்பு செய்ததால் 60 ஏக்கர் நிலம் மட்டுமே மிஞ்சியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வசிஷ்ட நதியில் இருந்து கிசான் சின்ன ஏரிக்கு நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மதுக்களின் சட்டர் சாவி 20க்கும் மேற்பட்டவர்களிடம் இருப்பதால் இது குறித்து பலமுறை துறை சார்ந்த அதிகாரியிடம் கூறியும் மெத்தன போக்கில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சமூக விரோதிகளிடம் இருந்து ஏரியின் மதுக்களின் சாவிகள் இருப்பதால் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப தன்னிச்சையாக தண்ணீரை திறந்து விடுவதும் மூடி விடுவதும் வாடிக்கையாக வைத்துக் கொள்வதால் விவசாயிகளின் நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதால் உடனடியாக தமிழக அரசு அதிகாரிகளும் கவனம் செலுத்தி தண்ணீரை வரைமுறைப்படுத்தி ஏரியின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி இப்பகுதி விவசாயத்தை பேணி காக்கவும் ஏரியின் கரையை மேம்படுத்தவும் உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் பெரும் கோரிக்கையாக வைத்துள்ளனர். வணக்கண்ணா. சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் கிச்சான் சின்ன ஏரியிலேருந்து பேசலாம். நம்ம ஏரியோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 120 ஏக்கர் மொத்த பரப்பளவு. நம்ம ஏரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2-3 வருஷம் ஆனப்பா தண்ணி வந்து வரல. ஏரி வந்து வறண்டு போய் தான் கிடஞ்சிது. இப்போ தற்சயமாக பெஞ்ச இயற்கையான மழையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆனைமடுவு வந்து புழுதிக்கொட்டை ஆனைமடுவில் வந்து தண்ணி ஃபுல்லாகி நமக்கு வந்து ஏரிக்கு தண்ணி விட்டாங்க. ஏரிக்கு தண்ணி விட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. அந்த கரை வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து வந்தாங்க, ஒரு டீம் திறந்து வந்தாங்க, ஒரு டீம் மூடுறாங்க. கேட்டாக்கா கதை வந்து உடஞ்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இதில் வந்து அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும்போது வந்து ஒரு சைடில் வந்து பார்த்துட்டு போனாங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை. கதையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை செஞ்சு ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும். வேலை செஞ்ச கதையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளமாகிச்சு. அந்த மது வந்து அந்த இடத்துல பள்ளமாகிச்சு. இதில் வந்து கதை உடஞ்சின்னு சொல்லி பயந்துக்கிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட மாட்டாங்க. விவசாயின்னு பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வரும்போது பயிர் செய்கிறாங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் செய்கிறதுக்கு வந்து தண்ணி இல்லை. ஏரி நீர்நிலை ஆக்கிரமிப்பு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 ஏக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரி இருக்கும். அந்த காய்ச்சல் காலத்துலலாம் ஆக்கிரமிப்பு அதிகமாக பண்ணிடுறாங்க. கதையை 2 பக்கமும் கதையே இல்லை. கதை வந்து இன்னும் கொஞ்சம் கதை அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்தி பிடிக்கும், விவசாயம் மகிழ்ச்சி அடையலாம், இன்னும் வந்து செழிப்பாகவும் இருக்கும். இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை. தண்ணி வந்து ஆற்றுல போகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கு திறந்து விட்டால் கதை உடஞ்சிட்டு போயிடுன்னு சொல்லி பயந்துட்டு போய் மூடிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஆளுக்கு வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. இந்த ஏரிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லை. இந்த சின்ன ஏரிக்குன்னு வந்து ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இதில் வந்து ஒரு டேமேஜ் ஆகி போச்சுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கொட்டோடி பெரிய ஏரின்னு இருக்குது. அந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எனி டைம் எவ்வளோ தண்ணி வந்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, வேணுங்கிறாங்க. இந்த சின்ன ஏரிக்கு தண்ணி வந்தால் உடனே தேவைப்பட்டால் வேணுங்கிறாங்க, தேவைப்பட்டால் வேணான்னு மூடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கையில் போன மாதிரி ஆகி போச்சு. இது வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து இந்த தண்ணி இவ்வளோ தான் அந்த ஏரிக்கு நிறுத்தணும் அப்படின்னு ஒரு இதுவும் இல்லை. இதில் வந்து தண்ணி வந்து கரையை ஹைட் பண்ணி பண்ணனா அந்த தண்ணி வந்து இன்னும் கொள்ளளவு சேர்த்து நிற்கும். இந்த கரையை ஹைட் பண்ணி பண்ண சொல்லி எல்லா அதிகாரிகிட்டையும் சிஎம்முக்கு லெட்டரும் தாசில்தார்லேருந்து எல்லா அதிகாரிகளும் லெட்ரு கொடுத்தது. லெட்ரு கொடுக்கும்போது பார்த்தாங்க ஜனனி ஏஐ மேம்ட்டு கொடுத்தேன், சிஎம்க்கு லெட்ரு கொடுத்தேன்னு சொல்லி ஜனனி மேம்ட்டு கொடுத்தோம். எல்லாருமே விவசாய சங்கத்தில் சேர்ந்து எல்லாருமே கொடுத்தோம். செஞ்சுக்கலாங்க பண்ணிக்கலாம் தான் சொல்கிறாங்க. இந்த கதையோட ஆக்கிரமிப்பும் எடுக்கலை. கதையை ஹைட் பண்ணி கொடுக்க சொல்லி கதையை ஹைட் பண்ணி கொடுக்கல. கதை நிறைய இடத்துல டேமேஜ் இருக்குது. இந்த கதைக்கு மேல் பார்க்க போனீங்கன்னா ஒரு 40 ஏக்கர் அளவில் வந்து தண்ணி வந்து முழுகிடுது. விவசாயம் பண்ணியிருந்தாங்க, முச்சோளம் போட்டிருந்தாங்க, மக்காச்சோளம் வச்சுருந்தாங்க, எல்லாமே பண்ணியிருக்கும் போது நிறையா பயிர் நெல் எல்லாமே போட்டிருக்கோம். முச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு 30 வயதுமே தண்ணி நிற்கிது. தண்ணி வந்து கருத்துக்கு கீழே வந்து மேலே வந்து தண்ணி நிற்கிது. அந்த ஆக்கிரமிப்பு கரையை போட்டு சொல்லியிருந்தது. எந்த ஒரு இதுவுமே இதை எடுக்கலை. இதில் வந்து நம்ம கவர்மெண்ட் அதிகாரி எல்லாருமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போகிறதோடு சரி. நம்ம தமிழ்நாடு சங்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாய சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப கோரிக்கையாக சொல்லியாச்சு. இது வந்து நம்ம தமிழ்நாடு சங்கத்தில் வந்து செஞ்சு கொடுக்கப்படி கேட்டு கொடுக்குது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் கிராமம். ஆனைமேடுலேருந்து தண்ணி வருதுங்க. டேம்லேருந்து கிருஷ்ண ஏரிக்கு போகிறதுக்கு சின்ன ஏரிக்கு போகிறதுக்கு வாய்க்கால். இது சில ஆக்கிரமிப்பெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி வந்து சரியாக போக மாட்டுது. சற்று சாவி வந்து ஒரு 20 பேர்த்துக்கு பக்கமாக இருக்குது. அது யார் வேணாலும் திறந்து விட்டுக்கிறாங்க, யார் வேணாலும் மூடிக்கிறாங்க. தண்ணி சின்ன ஏரிக்கே விட மாட்டுறாங்க. ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால ஒரு 120 ஏக்கரா இருக்கிற இடத்துல இப்போ வந்து ஒரு 40 ஏக்கராக்குள்ளே தான் இருக்குது. குட்டை தண்ணி மாதிரி தான் நிற்கிது.
ஆனால் அந்த ஆக்கிரமிப்புலாம் எடுத்துட்டா நீர்வெளி தானாக ஏறிடும். அதனால் வந்து அரசு கவனம் எடுத்து ஆக்கிரமிப்பு இந்த இதெல்லாம் சற்று சாவி இதெல்லாம் வாங்கி வச்சு கவர்மெண்ட் அதிகாரிகளை வந்து முறையாக பண்ணாங்களா இந்த தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகிறது போகிறது வந்து ஆற்றுலேயே போகுது. போகிற தண்ணி எங்களுக்கு வாய்க்காலில் ஏரியில் கொடுத்தீங்களா ரொம்ப நன்றி சொல்லுவோம் விவசாயிகளாம். 120 ஏக்கரா ஏரி இல்லை, குட்டை தான் இருக்குது. இன்றைக்கி ஆக்கிரமிப்புலேயே இருக்குது, ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு இருக்குது. கேட்டால் இங்கே மூணுனா இங்கே தண்ணி திறந்தால் அங்கே அணைகிட்ட திறந்து விட்றாங்க, அணைகிட்ட திறந்து விட்டால் மதுவில் பிடிங்கி விட்றாங்க. இப்போ கூட மதுவில் ஓடிட்டு தான் இருக்குதுங்க தண்ணி. 10 மூட்டை தண்ணி தான் போகுது, ஆனால் அங்கே போனீங்கன்னா 100 மூட்டை தண்ணி போயிடுது. இதேமாதிரி நீடிச்சிங்களா காய்ச்ச காலத்தில் குடிநீருக்கு கூட தண்ணி இல்லாத போயிடும். அரசு கவனம் எடுத்து அதிகாரிங்க வந்து நேரடியாக வந்து ஆய்வு பண்ணி இது எங்களுக்கு தீர்வு பண்ணணும். அதேமாதிரி சுற்றியில் இருக்கிற கரையை பூரா ஹைட் பண்ணி மண் கொட்டி பண்ணாங்களா எங்களுக்கு நீர் மட்டம் அதிகமாக ஏறும். தண்ணி இப்பயே காய்ச்சல்லே இவ்வளோ தண்ணி ட்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னும் காய்ச்சல் காலம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா தண்ணியே இல்லாத போயிடும். நாங்கள் போருக்கு தான் ஓட்டணும், காசை போட்டு தான் தண்ணி வாங்கணும். அதனால் அரசு கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு இந்த முறையாக வதிஷ்ட நதியில் வர தண்ணி எங்களுக்கு முறையாக கொடுத்தீங்களா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன காரணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒரு சாய் வச்சுக்கிட்டு தண்ணி திறந்து விட்றாங்க? ஏரியில் இருக்க தண்ணி எதனால் திறந்து விட்றாங்க? ஏரியில் வச்சுருக்காங்கன்னா காட்டில் வந்து காய்ச்ச காலத்தில் இருக்கிறதெல்லாம் நிறைவிட்டாங்க, கரையை போகிற நிறைவிட்டாங்க. நிறவனதுனால தண்ணி வந்து நின்றுச்சுன்னா அவங்க காட்டில் நிற்கிதுன்னு அதனால் பிடிங்கி விட்றாங்க. 20 சாய் பக்கமாக இருக்குது, யார்கிட்ட வேணாலும் சாய் இருக்குது, யார் வேணாலும் திறந்து விடுவாங்க, யார் வேணாலும் போட்டுருவாங்க. ஊட்டிட்டு தண்ணி இப்போ நேற்று நைட்டு தண்ணி வந்தது நிறையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடையில் வந்து 4 மூட்டை தண்ணி தான் போகுது. அங்கே அதேமாதிரி ஏரியில் போய் பார்த்தா மதுவில் பிடிங்கி விட்றாங்க, 100 மூட்டை தண்ணி போகுது. இதே நீடிச்சுன்னா 10 நாளில் ஏரி ட்ரை ஆயிரும். இவ்வளோ மழை காலம் பேஞ்சு 10 வருஷமாக காஞ்சி தண்ணி கூட நாங்கள் காசு போட்டு தான் வாங்கினோம். இப்போ மழை பேஞ்சு 4 மாதமும் தண்ணி வரும். அந்த தண்ணி எங்களுக்கு முறையாக கொடுங்க அரசு கவனமாக எடுத்து.